Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு வந்து இந்த saree கோரிய blouse-ல எப்படி work பண்றதுங்கறத பார்க்க போறோம். ரொம்ப நீட்டா சிம்பிளான ஒரு டிசைன் கேட்டிருக்காங்க. இது சாரியோட பாடி போர்ஷன் இது. இதோட பல்லு வந்து இந்த மாதிரி கலர் வருது. பல்லுல மட்டும் தான் இந்த கலர்ஸ் வருது. இந்த சிந்தாமணி ப்ளூவும் இந்த ராமர் கிரீன் கலரும் வருது. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு சின்ன சிம்பிள் டிசைன் போட போறோம். அந்த டிசைன் வந்து இந்த புட்டாவை பேஸ் பண்ணி வரப்போகுது. saree ஃபுல்லா இந்த புட்டா வருது. இது ஒரு சிந்தாமணி ப்ளூ கலர்ல ஒரு ரவுண்ட் ஃப்ளவர் மாதிரி ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி புட்டாஸ் இருக்கு. இதே புட்டா வந்து நெக்லைனுக்கு ஃப்ளவர் மாதிரி வர மாதிரி நான் அரேஞ்ச் பண்ண போறேன். எப்படி ட்ரேசிங் பண்றதுன்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நெக் சுத்தி ட்ரேஸ் பண்றதுங்கிறத நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஏற்கனவே பாதி ட்ரேஸ் பண்ணி வச்சுட்டேன் நான். லைக் நெக் லைன் போட்டுட்டேன் அண்ட் ட்ரேசிங் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ட்ரேஸ் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன ஃப்ளவர், அது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கொடி மாதிரி ஒரு லீஃப் வர மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக ட்ரேஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பக்கம் மட்டும் தான் இப்போ ட்ரேஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து இந்த ஃப்ளவரோட டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். லைக் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த ஃப்ளவர் வரணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணி முதல்ல இந்த ஃப்ளவரோட சைஸை பார்த்துட்டு இதை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ஒரு 1.25 இன்ச் கேப் விட்டுருக்கேன் நான். இந்த டாட்ஸ் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஒயிட் டாட்ஸ், இதுதான் இந்த ஃப்ளவரோட சென்டர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அதை மட்டும் கனெக்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நெக் சுற்றி ஒரு நெக்லைன் போட போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரேசிங் பேப்பரில் ஒரு பீஸாக வரைஞ்சி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு நமக்கு. பட் இது பண்ணும்போது நம்ம இந்த ஸ்பேஸிங் தான் கரெக்டாக ஸ்பேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேஸ் பண்ணணும். நான் இந்த மாதிரி ட்ரேஸ் வந்து கண்டிப்பாக அழியாது நமக்கு. ஸோ தப்பாக போட்டுட்டோம்னா அந்த மிஸ்டேக் அசிங்கமாக தெரியும். ஸோ போடும்போதே ரொம்ப கவனமாக ஸ்பேஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் போடுங்க. இந்த மெத்தட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லைக் ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணி பண்ணணுங்கிறது. இந்த ஃப்ளவர் வந்து நம்ம நார்மலாக ஃப்ரீ ஹேண்டாக வரைஞ்சிக்கிட்டோம் ட்ரேசிங் பேப்பரில். இது வந்து ஒயிட் கார்பன், நார்மல் ஒயிட் கார்பன் தான், சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ரெண்டு இப்படி அடியில் வச்சு பண்ணும்போது இந்த அச்சு உங்களுக்கு விழுந்துடும். ஸோ இதே மாதிரி இதை சுற்றி நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரேசிங் பேப்பரை இந்த டாட் கணக்கு பண்ணி இந்த ஃப்ளவரோட சென்டரும் இந்த டாட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அடியில் இந்த ட்ரேசிங் பேப்பர் வைக்கணும். கொஞ்சம் அழுத்தமாக பென்சில் வச்சு இந்த டிசைன் மேலேயே வரைஞ்சிட்டிங்கன்னா அந்த அச்சு துணியில் விழுந்துடும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ இதை ஃபுல்லாகவே ட்ரேசிங் போட்டு முடிச்சாச்சு. இந்த ட்ரேசிங் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன். பட் இந்த ட்ரேஸில் வந்து நம்ம ஃப்ளவர் வரையில, ஜஸ்ட் சென்டரை மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இப்போ நம்ம இந்த புட்டால என்ன ஒர்க் பண்ண போகிறோன்றதை இங்கே லைட்டாக ஒரு ட்ரையல் பார்த்துருக்கேன். இது பாருங்கள் சென்டரில், அதாவது இந்த கட்டிங் போர்ஷன் நெக்கோட உள்பக்கத்தில் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பார்த்துருக்கோம். இது செட் ஆகுதா, அவங்களுக்கு கஸ்டமருக்கு பிடிக்குதா அப்படிங்கிறதுக்காக இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் வந்து நான் வந்து பீட்ஸ் வச்சிருக்கேன். பீட்ஸை சுற்றி டபுள் லைன் ஜரி போட்டிருக்கேன். ஸோ இந்த ஜரி வச்சு தான் இது வரைஞ்சது. பட் ஆனாலும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சுனாலும் இந்த அவுட்லைன் வந்து தெரியும் நமக்கு. இந்த ட்ரேசிங்கில் வந்து இந்த அவுட்லைன் வந்து வெளியில் போட்டுட்டு அது கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் தெரியும். ஸோ அந்த ரிஸ்க் எடுக்க வேணாங்கிறதுக்காக சென்டர் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில். ஸோ அந்த சென்டர் பீட் வச்சுட்டு சுற்றி இந்த பீடெல்லாம் வச்சு பண்ணும்போது கரெக்டாக வந்துடும் நமக்கு எல்லாமே. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் வெறும் செயின் ஸ்டிச்சும் ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ் கண்டிப்பாக யாருனாலும் இது ட்ரை பண்ணலாம். ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க லைக் பிகினர்ஸ்க்கான ஈஸியாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு டிசைன் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ இந்த டிசைன் அதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். உங்களுக்கு இந்த லோடிங் ஸ்டிச் வரலைன்னா கூட நீங்கள் இந்த ரெண்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நம்ம வெறும் செயின் ஸ்டிச் மட்டுமே கூட போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து வெறும் செயின் ஸ்டிச்சு ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும்தான். ஸோ எப்படி பண்ணணுங்கிறத நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த புட்டால வந்து இந்த ஒர்க் தான் பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் சென்டரில் வந்து ஒரு கோல்டு பீட் வச்சுட்டு அதை சுற்றி ஒரு லைன் ஸ்ப்ரிங் வச்சுருக்கேன், ஜர்தோஷி ஸ்ப்ரிங் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஜர்தோஷி ஸ்ப்ரிங்கை வந்து கட் பண்ணுறதுக்கு இது வந்து இப்போ லாங்காக தான் இருக்கும். இந்த ஜர்தோஷி ஸ்ப்ரிங் வந்து இந்த மாதிரி லாங்காக இருக்கும். இதை நம்ம கட் பண்ணுறது எப்படிங்கிறது ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அதுவும் செஞ்சு காட்டுறேன் இன்னைக்கு. இந்த மாதிரி ரெண்டு எட்ஜையும் பிடிச்சிக்கோங்க. ரெண்டையும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி இந்த பக்கத்தை கையில் வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு லைட்டாக அப்படி இழுக்கணும். ரொம்ப இழுத்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். லைட்டாக இழுக்கணும், அதாவது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகணும். இது ஸ்ப்ரிங்கு மாதிரி தான் இருக்கும். இந்த ஜர்தோஷின்றது வந்து ஸ்ப்ரிங்கு தான். கொஞ்சம் வந்து இப்படி இழுத்து விட்டோம்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்ப இழுத்தோம்னா வேஸ்ட், இது யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஓரளவுக்கு இழுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் தெரியும். முதல் 2 ஸ்ப்ரிங் வந்து நல்லா டைட்டாக ஃபுல் கோல்டில் இருக்கும். இப்போ அடுத்து இழுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். இந்த மாதிரி கேப் இருக்கிற அளவுக்கு லைட்டாக கேப் இருக்கணும். ரொம்ப இழுத்தோம்னா இப்படி வேஸ்ட்டாக போயிடும். இப்படி ஆச்சுனாலும் நமக்கு யூஸ் பண்ண முடியாது. ஆனால் வந்து இந்த மாதிரி லைட்டாக இழுத்துக்கணும் ஓரளவுக்கு.
இது எதுக்காகனா வந்து நம்ம எந்த இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து இது செட் ஆகிக்கிறோம். அப்படியே இது மாதிரி திக்காகவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, திக்காகவே இருந்தால் வந்து எங்கேயுமே செட் ஆகாது. அது இருக்கிற சைஸுக்கு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி இழுத்துட்டு இதை மறுபடியும் தைக்கும்போது இழுத்து தைக்கும்போது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கணும். ஸோ அதனால் இது ஒரு சின்ன டிப் எனக்கு. இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிங்கன்னா நீட்டாக வரும். எனக்கு வேணுங்கிற சைஸில் இதை கட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே ஒரு 1/2 inch சைஸுக்கு தான் இதை கட் பண்ணுவேன். ஏன்னா என்னோடய நீடில் அவ்வளோ தான் இருக்கும், அதனால் அந்த சைஸுக்கு தான் நான் கட் பண்ணுவேன். கட் பண்ணும்போதும் எண்டில் வந்து பிசுறு இல்லாமல் கட் பண்ணோம்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக வரும் பண்ணுறதுக்கு. அதாவது ஒரே கட்டில் கட் ஆகணும். 2 தடவை கட் பண்ணிங்கன்னா பிசுறு வரும். ஸோ ஒரே கட்டில் கட் பண்ணுற மாதிரி இதுக்குன்னு தனியாக ஒரு கட்டர் வச்சுக்கோங்க. கட்டர் ஒரு சிசர் ஏதாச்சும் ஒன்று ஸ்ப்ரிங்குக்குன்னு மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. அது வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஸோ வேணுங்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த எல்லா ஃப்ளவரோட சென்டரில் ரவுண்ட் போட்டோம்ல அதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சென்டரில் ஒரு டல் கோல்டு பீடில் ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸான பெரிய சைஸ் பீடு எடுத்துகிட்டு அதை ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே கையோடய அந்த ஸ்ப்ரிங்கையும் வச்சிடணும். இதே மாதிரி எல்லா ஃப்ளவரோட இந்த சென்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீடு ஒர்க் போகணும். இப்போ இந்த எல்லா ஃப்ளவரோட சென்டர்லையும் பீடு வச்சு சுற்றி ஸ்ப்ரிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து இந்த ஃப்ளவர் ஷேப்பில் இந்த பீட் சேர்க்க போகிறேன். இது வந்து ஹாஃப் பீட், லைக் ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு சைடு ஃப்ளாட்டாக இருக்கும், இன்னொரு சைடு கலராக இருக்கும். ஹாஃப் பீட் இது ஒட்ட மட்டும் தான் முடியும், தைக்க முடியாது. இந்த பீட் தான் இப்போ இதில் ஃப்ளவர் ஷேப்பில் ஒட்ட போகிறோம். ஜஸ்ட் ஒரு ட்ராப் ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு 5 பீட்ஸ் வைக்க போகிறோம். 5 பெட்டல்ஸ் இருக்கிற ஃப்ளவர் மாதிரி வைக்கணும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வைக்கிறோம், ஏன்னா வந்து அதை சுற்றி ஸ்ப்ரிங் அது செயின் ஸ்டிச் போட போகிறோம், ஜரி ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 5 பீட் வைக்கிறோம். இன்னொரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, லைக் இந்த மாதிரி ஒற்றை ஒர்க்காக பண்ணுனா அது கீழே விழுந்துடாதா வச்சிடாதான்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு வந்து லாஸ்ட்டாக ரிவர்ஸ் சைடில் லைக் மைல்டாக அயர்ன் பண்ணிக்கோங்க. 24 hours கழிச்சு ரொம்ப மைல்டு ஹீட்டில், ரொம்ப ஜாஸ்தி ஹீட் வச்சிங்கன்னா பீட்ஸ் எல்லாம் கருத்து போக சான்ஸ் இருக்குது. பீட்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாமே கருத்து போயிடும். ஸோ வந்து மைல்டு ஹீட்டில் வீட்லேயும் அயர்ன் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நம்ம டிசைன் பண்ணுற எந்த ஒரு ப்ளவுஸுமே வந்து நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. தண்ணி போட்டு வாஷ் பண்ணால் கண்டிப்பாக பீட்ஸ் அந்த ஒற்றம் விதமான எல்லா ஸ்டோன்ஸ் பீட்ஸ் எல்லாம் விழுக தான் செய்யும். அவ்வளோ கேரண்டி சொல்ல முடியாது. வாஷ் பண்ணால் கண்டிப்பாக போக தான் செய்யும். ஸோ மேக்ஸிமம் வாஷ் பண்ணாமல் ட்ரை கிளீனிங் அந்த மாதிரி, இல்லைன்னா நெல்லையே காய போட்டு எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் காய போட்டு எடுத்துட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கஸ்டமர்ஸ்ட்டு சொல்லுங்கள், கேரண்டி கொடுக்காதீங்க இதெல்லாம் இப்படியே இருக்கும் விழுகாது அப்படிலாம் சொல்லாதீங்க. பட் விழுகாதுன்னு நம்ம நிறைய க்ளூ வைக்கிறோம். அட் த சேம் டைம் தண்ணியில் போடாமல் இருக்கிறது தான் ரொம்ப சேஃப், ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். இப்போ இந்த ஃப்ளவர் ஷேப்பில் பீட்ஸ் எல்லாம் ஒட்டி காஞ்சிடுச்சு. இது சுற்றி வந்து ஜரி ஒர்க் பண்ண போகிறோம். ஜரி வந்து நான் இந்த காப்பர் ஷேட் ஜரி எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் டல் கோல்டில் இருக்கும். இது சாரியில் இந்த கலர் தான் வருது, ஸோ இதுக்கிட்ட சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த கோல்டு, பிரைட் கோல்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் நிறைய பேர் வந்து என்ன பிராண்டுலாம் கேட்டிருந்தீங்க, அதனால் அதையும் காட்டிடுறேன். A1 குவாலிட்டி மம்தான் போட்டிருக்கும். இதுதான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கோல்டு ஜரியோட பிராண்ட் நேம். அண்ட் இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த காப்பர் ஷேட் டல் கோல்டு. இது வந்து இந்த பிராண்டு வந்து டயால்ஜியில் நம்பர் வந்து 316. இந்த மம்தா பிராண்டுக்கு வந்து நம்பர்ஸ் கிடையாது. பட் இந்த டயால்ஜி பிராண்டுக்கு வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்குது, விதவிதமான நம்பர்ஸில் வரும். கோல்டுலேயுமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்குது. நான் மேக்ஸிமம் கோல்டு வந்து டயால்ஜி யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்க்கு மட்டும் தான் டயால்ஜி யூஸ் பண்ணுவேன். இதில் இன்னும் ஒரு கலர் இருக்காதுன்னு காட்டுறேன். இது வந்து ரொம்ப டல் கோல்டு, பட் இதுக்கு நம்பர் என்னன்னு தெரியல, ஸ்டிக்கர் காணும். ஸோ இது வந்து எப்போயாச்சும் ரொம்ப ரேராக இந்த கலர் வரும். ஸோ இது யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ யூஸ் பண்ண போகிறது இந்த காப்பர் ஷேடு. இது சுற்றி எப்படி சரி போடுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல இந்த பீடுக்கும் இந்த ஸ்ப்ரிங்குக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி செயினாக போடுங்க. ஏன்னா ரொம்ப சின்ன பீடு இல்லையா, சின்ன பீடு சின்ன ஒர்க்கு. ஸோ குட்டி குட்டியாக போட்டால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சின்ன சின்ன செயின் ஸ்டிச் போட்டு இது வந்து கண்டினியூஸாக கொண்டு போகணும். இந்த மாதிரி வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணணும். நாட் எதுவும் போடாமல் இதை சுற்றியேவும் அப்படியே போட்டுகிட்டே வரணும். அடுத்த பீடுக்கு வந்துடணும். இதை கோலம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நெளிவு கோலம் போடுறதுல அப்படியே சுற்றி சுற்றி வருவோம்ல, புள்ளியை சுற்றி வரும். அது மாதிரி இந்த பீடு சுற்றி சுற்றி நம்ம சரி குட்டி குட்டி செயின்ஸ் போட்டால் ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்துடும் நமக்கு.
அது சாரியில் இந்த புட்டா தானே இருக்குது, இந்த சிந்தாமணி கலர் தான் புட்டா இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கலர் பீட் சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம். எல்லா பீடையும் சுற்றி ஒரு லைன் ஜரி போட்டுட்டோம். ஆனால் வந்து இது தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் ஒரு லைன் செகண்ட் லைன் கொடுத்தோம்னா ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். ஸோ இது மேலேயே கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது வந்து உள்ள அந்த இந்த கேப்பில் போகாமல் சுற்றி சுற்றி இதை மட்டும் பாருங்கள், இது போட்டு இந்த எண்டு வரும்போது அப்படியே பின்னாடி திருப்பிடணும். இப்படி வந்துடணும். அது உள்ளே போக தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு லைன் ஜரி போட்டுட்டோம் இல்லையா, உள்ளே போட முடியாது. ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா டபுள் லைன் ஜரி கொடுத்த எஃபெக்ட் இருக்கும், கொஞ்சம் பிரைட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஒரு ஃப்ளவர் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்லேயும் போடணும். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு லீஃப் வரைஞ்சிருக்கேன். இந்த ட்ரேஸ் சரியில்லை. இந்த ட்ரேஸ் பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் வரைஞ்சிருக்கோம்ல, ஒரு சின்ன கொடி மாதிரி போட்டு ஒரு 7 லீஃப் போட்டிருக்கோம். இதையும் ஃபினிஷ் பண்ணிடுவோம். எப்பவுமே வந்து ஜரி ஒர்க் எவ்வளோ இருக்கோ அது ஃபுல்லாக அட் அ டைம் கண்டினியூஸாக போட்டுகிட்டே போயிட்டால் நமக்கு டைம் சேவ் ஆகும், ஜரியும் கொஞ்சம் சேவ் ஆகும். அதனால் இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த கொடியை போட போகிறேன். இதுக்குமே அப்படிதான், அந்த நாட் போடாமல் கண்டினியூஸாக போடுறதுக்கான மெத்தட் இது. அப்படியே போட்டுகிட்டே வந்துட்டு எந்த இடத்துல டர்ன் பண்ணுறேன்றதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொடியோடு சேர்த்து ஃபர்ஸ்ட் லீஃப் போட்டாச்சு. இப்போ அடுத்த லீஃப் போடுறதுக்கு வந்து அப்படியே கண்டினியூஸாக கொண்டு போகணும். எப்பவுமே இந்த மாதிரி போடும்போது லீஃபோட டாப் லைனில் போட்டு அப்புறம் கீழே இருக்கிற பாட்டம் லைனுக்கு வரும். இது டாப் லைன் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ பாட்டம் லைன் போட்டு வரணும். இப்போ அதே மாதிரி இந்த லீஃப் போடும்போது இதோட டாப் லைன் தான் ஃபஸ்ட்டு போடணும். கொடி எந்த பக்கம் போகுதோ அந்த லைனை மொதல் போடணும். அப்படி போடும்போது உங்களுக்கு அந்த ஷேப் கொஞ்சம் அழகாக கிடைக்கும். இந்த 2 லீஃப் முடிஞ்சிச்சு. அடுத்து அப்படியே அதே கொடியிலே கண்டினியூ பண்ணி மேலே போயிட்டு டாப் லைன் சொல்கிறது இந்த லைன் நம்ம வந்து இப்படி போகக்கூடாது, இந்த லைனில் போகாமல் இப்படி மேலேயே வரணும். இதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸ், நம்ம எப்படி ஷேப் கரெக்டாக கொண்டு வரதுங்கிறதுக்கான குட்டி குட்டி டிப்ஸ் இது. இப்போ இதில் வந்து ஃப்ளவர்ஸு அண்ட் லீஃபோட அவுட்லைன் எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். இந்த ஓரளவுக்கு இந்த நெக்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த லீஃபுக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து இந்த த்ரெட் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச், அதாவது லவங்கம் ஸ்டிச்னு சொல்லுவாங்கள்ல. ஃப்ரெஞ்ச் நாட்டுங்கிறது ஒரு டாட் மாதிரி முடிச்சு போடுறது. லவங்கம் ஸ்டிச்ன்றது கொஞ்சம் நீளமாக போட்டு ஒரு முடிச்சு, இந்த எண்டில் ஒரு முடிச்சிருக்கும், நீளமாக வந்து ஒரு முடிச்சிருக்கும். அதுதான் லவங்கம் ஸ்டிச்னு சொல்லுவோம். அதுதான் இப்போ இதை நான் போட போகிறேன். இன்னொரு ஃப்ரெண்ட் வேறு கேட்டிருந்தாங்க லவங்கம் ஸ்டிச் கொஞ்சம் கிளியராக போட்டு காட்டுங்கன்னு. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் வந்து என்ன பண்ணணும்னா நீடில் வந்து ஒரு 6 ஸ்ட்ராண்ட்ஸ் வர மாதிரி, சாதாரண மிஷின் எம்ப்ராய்டரி த்ரெட்டு தான் இது. சாரீ கலருக்கு மேட்சிங்காக எடுத்திருக்கேன், அதாவது சாரியில் வர பார்டர் கலருக்கு மேட்சிங்காக எடுத்திருக்கேன். இது வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 2 தடவை 6 எடுத்தோம்னா 12 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி எடுத்து பண்ணியிருக்கேன். இப்போது ஊசியில் கோர்த்துட்டு இந்த லீஃபோட இந்த எண்டில் ஆரம்பிக்கணும். த்ரெட் வெளியே வந்துருச்சு. இந்த நீடில் வந்து இந்த த்ரெட் மேலே வச்சுட்டு ஒரு தடவை இப்படி சுற்றிட்டு அடியில் கொண்டு வந்துடுங்க. அதாவது த்ரெட்டை மேலே வச்சு மறுபடியும் கீழே வந்தால் இது ஒரு சுற்று மாதிரி வந்துடும். அப்படியேவும் இந்த லீஃபோட எண்டில், இந்த எண்டில் ஆப்போசிட் எண்டில் உள்ளே போட்டுடணும். உள்ளே போட்டு இந்த த்ரெட்டை வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து விடவே செய்யாதீங்க, லாஸ்ட் வரைக்கும் பிடிச்சிருக்கணும். இப்போ இந்த நீடில் வந்து கீழே இழுத்துடணும். இப்படி ஃபுல்லாக இழுத்துட்டோம்னா இங்கே இந்த எண்டிலேருந்து ஒரு லைன் போய் மேலே ஒரு நாட் வரும். இதுதான் லவங்கம் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து எல்லா லீஃப்லையும் போடணும். இப்போ இந்த மாதிரி நீடில் அண்ட் த்ரெட், இந்த நீடிலும் சாதா நீடிலும் த்ரெட்டும் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே வந்து மேக்ஸிமம் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா கை வந்து மேலே கீழே மாற்றி மாற்றி பண்ணுறோம். அதனால் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறது நல்லா தான் இருக்கும். ஆரி ஒர்க் கூட ஸ்டாண்ட் இல்லாமல் போட்டுக்கலாம். பட் இந்த ஸ்டிச் வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்டாண்ட் யூஸ் பண்ணால் தான் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இப்போ இதில் பேக் நெக் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த நான் சொன்ன மாதிரி லீஃபில் ஃபுல்லாக அந்த லவங்கம் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். கொஞ்சம் பிரைட் ஆகிடுச்சு. அண்ட் இடையில ஒரு கோல்டு ஸ்டோனும் வச்சுருக்கேன், ரிங் வச்சு ஒரு கோல்டு ஸ்டோன் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கிளிட்டரிங் எஃபெக்ட் கிடைக்கும். ஸ்லீவுக்கு வந்து அவங்க லாங் ஸ்லீவ் கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கோம். அந்த ஒரு புட்டா மட்டும் அங்கங்கே வர மாதிரி போட்டு கொஞ்சம் நிறைஞ்சி தெரியுன்றனால இந்த மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் ஃப்ரண்ட் நெக் வந்து பேக் நெக்கில் எப்படி வருதோ அதே தான் ஃப்ரண்ட் நெக்கும் பண்ணியிருக்கோம். லோடு, அதுக்கப்புறம் அந்த கொடி டிசைன் போட்டிருக்கோம்.
இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக பேசிக் ஸ்டிச்சஸ் மட்டும் தான், செயின் ஸ்டிச்சும் லவங்கம் ஸ்டிச் மட்டும் தான் இருக்கும். இந்த லோடு கூட நீங்கள் மாற்றி செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ பிகினர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு ஸ்டிச்சாக இருக்கும் இது. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.